அனைவருக்கும் வணக்கம். வியாழக்கிழமை பிரதோஷமாக இருக்கின்றது மற்றும் இந்த நாள் குபேரருக்கு உரிய நாளாக இருக்கின்றது. குபேரன் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய தீவிர பக்தர். இந்த நாளன்று குபேரரோட வழிபாடு உங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கும். இந்த நாளன்று குபேரனுக்கு இந்த ஒரு தீபத்தை இப்படி ஏற்றி வைக்கணும். அப்படி ஏற்றி வைக்கும்போது நமக்கு செல்வங்கள் பெருக ஆரம்பிக்கும். எப்படி ஏற்றணும் அப்படின்னா, குபேரன் படம் இருக்கின்றது அப்படின்னு அந்த படத்திற்கு முன்னாடி ஒரு தாம்பல தட்டில் பச்சரிசி பரப்பி அதில் கொஞ்சம் நாணயத்தை பரப்பணும். 5 ரூபாய் நாணயமாக கொஞ்சம் பரப்பிட்டு அதில் 2 நெல்லிக்கனி வைக்கணும். அந்த நெல்லிக்கனியில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நடுவில் மட்டும் கொஞ்சம் அந்த நெல்லிக்கனியை எடுத்து அதில் நெய் ஊற்றி நீங்கள் பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. ஏற்றிட்டு அந்த தீபத்தை சுற்றி நீங்கள் மலர்கள், தாமரை பூவோ அல்லது மல்லிகை பூவோ அல்லது உங்கள் கையில் என்ன பூக்கள் கிடைக்குதோ, சாமந்தி பூ கிடைக்குதோ அதை சுற்றி அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா தேன் மட்டும் நீங்கள் நெய்வேத்தியம் வைப்பது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை என்றால் நீங்கள் பாலும் மற்றும் சர்க்கரை கலந்து நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கலாம். மற்றும் நீங்கள் முக்கியமான நெய்வேத்தியங்கள் கல்கண்டு. இந்த கல்கண்டு நெய்வேத்தியம் வைத்தாலே நம்ம இல்லத்தில் செல்வாக்கு நிறைவாக இருக்கும். நாணயத்தால் ஓம் குபேராய நமக, ஓம் குபேராய நமக அப்படிங்கிற நாமங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு 5-6 நாணயத்தை எடுத்துகிட்டு அதை குலுக்கி நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை அல்லது 9 முறை 21 முறை சொல்லிக்கொண்டு இருங்க. குபேரருடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். இப்போ நெல்லிக்கனி தீபம் உங்களுக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பழக்கம் இல்லை அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு நெல்லிக்கனி இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு தாம்பலத்தட்டுலேயோ ஒரு பவுல் கிண்ணத்துலேயோ வச்சு அதில் தேன் 1 ஸ்பூன் அளவு தேன் அந்த நெல்லிக்கனி மேலே விட்டு நீங்கள் நெய்வேத்தியம் வைத்தாலே உங்கள் இல்லத்தில் வற்றாத செல்வம் உண்டாகும். எப்போதுமே உங்கள் இல்லத்தில் பணம் பெருக ஆரம்பிக்கும். நெல்லிக்கனிக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நெல்லிக்கனி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்து குபேரனுடைய அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, 5 ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு குவியலாக 5 ரூபாய் நாணயம், 1 ரூபாய் நாணயம், எவ்வளோ நாணயம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது ஒரு டப்பாவில் போட்டு குவியலாக நீங்கள் குபேரர் படத்திற்கிட்ட வைத்தாலே நமக்கு குபேரனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த வழிபாடு செய்து பாருங்கள். வியாழக்கிழமை அன்று நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் வராகினி வழிபாடு செய்யும் பக்தர்கள் வராகினிக்கு தீபம் மஞ்சள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அல்லது நெல்லிக்கனி தீபமே ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். செல்வங்கள் பெருக ஆரம்பிக்கும். வியாழக்கிழமை 1 ஸ்பூன் அளவு வெந்தயத்தை எடுத்து ஒரு மஞ்சள் நிற துணியில் முடிச்சு போல கட்டி பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னாலே உங்கள் வீட்டில் குரு பகவானை ஆக்டிவேட் பண்ணி நம்ம இல்லத்திற்கு பண வரவு வர வைக்கலாம். ஒரு வெள்ளி மஞ்சள் துண்டு அல்லது குண்டு மஞ்சள் எடுத்து கல்லுப்பு, நம்ம வீட்டில் பிளங்குறோம் பார்த்திங்களா, அந்த கல்லுப்பு டப்பாவில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாலே உங்கள் வீட்டில் குபேர சம்பத்து கிடைக்கும். அதில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து வைக்கலாம். ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் வீண் விரை செலவுகள் வராமல் தடுக்கப்படும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பணத்திற்காக நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். பணம் பெருக ஆரம்பிக்கும். இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இறைவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். பிரதோஷம் இருப்பதனால சிவபெருமானுக்கு வில்வ இலை வைத்து நீங்கள் அலங்காரம் செய்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் பச்சரிசி சாதம் கூட வைத்து அதில் நெய் கலந்து நெய்வேத்தியம் வைத்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சாலே அவருடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். நமக்கு இருக்கிற தோஷங்கள் அனைத்தும் விலகி நம்மளுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். ரொம்ப சிறப்பான நாள். இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. நெல்லிக்கனி தீபம் ஏற்றும் போது அந்த பச்சரிசி பரப்பியிருப்பீங்களே, அந்த பச்சரிசி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் பறவைகளுக்கு அதில் கொஞ்சம் சர்க்கரை கலந்து நீங்கள் தானமாக கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. அதில் இருக்கிற நாணயத்தை எடுத்து ஒரு பச்சை நிற துணியில் முடிச்சு போல் கட்டி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா பண வரவு அதிகரிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.